நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருந்து தீசிஸ் ஆர் ஆர்டிக்கல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கீங்களா? டோன்ட் வரி, நீங்க மட்டும் தனியா இல்ல. ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இல்ல, பேப்பர்ஸ் இல்ல, ஸ்மார்ட்டான பிளானிங் தான். இந்த ரிசர்ச் மாஸ்டரி சீரீஸ் எபிசோட் 1ல ரிசர்ச் எப்படி பிளான் பண்றது, ரைட் டைரக்ஷனை எப்படி சூஸ் பண்றது அண்ட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பிளானிங் ஏன் இவ்வளவு முக்கியம்? நிறைய ஸ்காலர்ஸ் ரேண்டமா பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்டிங்க்கும் சரியான டைரக்ஷன்ஸ் இருக்காது. அப்புறம் இதுங்களுக்கெல்லாம் நடுவுல கம்ப்ளீட்டா தொலைஞ்சு போயிடுவாங்க. டெட்லைன்ஸ் தவறி இருக்கும், தீசிஸ் நீண்டுகிட்டே போகும், ஸ்ட்ரெஸ் மட்டும் லிமிட்லெஸ்ஸா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனா பிளானிங் இருந்தா ரிசர்ச் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தானதாக இருக்கும். மேப் இல்லாம டிராவல் பண்ணா என்ன ஆகும்? ராங் டர்ன்ஸ், டைம் வேஸ்ட், ஃபியூல் வேஸ்ட். அதுவே கூகுள் மேப்ஸ் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எங்க போகணும், எங்க நிறுத்தணும், எங்க திரும்பணும், எந்த வழி டிராபிக் இருக்கு எல்லாமே கிளியரா தெரியும். டெஸ்டினேஷனும் சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். ரிசர்ச்சும் அப்படித்தான். பிளான் இல்லனா மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் வேஸ்ட். பிளான் இருந்தா என்ன ஸ்டெப், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்ப முடிக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். உங்க டாபிக்ஸ் என்ன, அதுல நீங்க என்ன பேராமீட்டர்ஸ்லாம் மெஷர் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு ஒரு நல்ல பிளான் உங்களுக்கு சொல்லும். ஒரு PhD ஸ்காலருக்கு 4 இயர்ஸ் டைம் இருக்குன்னு ஒரு சினாரியோவை எடுத்துக்கலாம். இஃப் யூ ஹேட் a குட் பிளான், செகண்ட் இயர் முடியும் பொழுது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் முடிச்சிருவாங்க. தேர்ட் இயர் பேப்பர்ஸை எழுதி ஃபோர்த் இயர் பிகினிங் டு மிட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு ஃபோர்த் இயர் எண்ட்ல கரெக்டா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஆனா இதே பிளானிங் இல்லாத ஒருத்தர் ஃபோர்த் இயர்லயும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு 10 ட்ரீட்மெண்ட்ஸ் வித் 5 ரெப்ளிகேஷன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். அப்படி பார்த்தா ஈச் பேராமீட்டர்ஸ்க்கும் 50 டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த டேட்டா பாயிண்ட்ஸை எப்படி ரெக்கார்ட் அண்ட் அனலைஸ் செய்ய போறீங்கன்னு ஒரு பிளான் இல்லனா உங்ககிட்ட வெறும் குழப்பமான ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் தான் இருக்கும். இஃப் யூ ஹேவ் எ பிளான், எப்படி டேபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றது, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுன்றதுலாம் தெளிவா இருப்பீங்க. உங்க ரிசர்ச் சாப்டர்ஸை முன்னாடியே அவுட்லைன் பண்ணி எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எந்த சாப்டர்ஸ்ல வரும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ரைட்டிங் பார்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஆகிடும். இஃப் எந்த பிளானோ ஸ்ட்ரக்சரும் இல்லாம எழுத ஆரம்பிச்சா நீங்க திரும்ப திரும்ப செக்ஷன்ஸை மாத்தி மாத்தி எழுதுறதுலயே மொத்த டைமும் போயிடும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் பர்பஸ் இல்லாம படிக்கிறது. நூற்றுக்கணக்கில் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி ரேண்டமா படிப்பாங்க. எந்த பேப்பரை அவங்களோட ரிசர்ச்ல சேர்க்கலாம்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியாது. இதுக்கு பதிலா நீங்க உங்களுடைய குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி பேப்பர்ஸை படிச்சா எது உங்க ரிசர்ச்க்கு சப்போர்ட்டா இருக்கு, எது சப்போர்ட்டா இல்லைன்னு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ரிசர்ச் பிளானிங் ஏன் அவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிளானிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ரிசர்ச் கேப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்றது தான். இது பில்டிங் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்தா பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். ரிசர்ச் ப்ராப்ளம் சிம்பிளி நீங்க செலக்ட் பண்ண டாபிக்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டிய கேப். ஒரு நல்ல ரிசர்ச் ப்ராப்ளம் 3 கேள்விக்கு பதில் சொல்லணும். கரண்ட் ரிசர்ச்ல என்ன மிஸ் ஆகுது, இந்த ப்ராப்ளம் ஏன் முக்கியம், இதை சால்வ் பண்ணா யாருக்கு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் மேல plenty ஆஃப் ரிசர்ச் இருக்கு, ஆனா நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் மேல குறைவா தான் இருக்கு. ஸோ தட் கேப் becomes your problem. இன்னொரு எக்ஸாம்பிள், ஆன்லைன் லேர்னிங் சம்பந்தமா அதிகமான ரிசர்ச் இருக்கு, ஆனா ஆன்லைன் கிளாஸ் அசோசியேட்டட் வித் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா குறைவான ஸ்டடிஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அதுதான் ரிசர்ச் ப்ராப்ளம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு கவனிச்சிங்களா? எதுவும் ஜெனரலைஸ்டா இல்ல. ரிசர்ச் கேப்பை ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ஜெக்டிவை செட் பண்ணணும். ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸும் அளவிடக்கூடியதாகவும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். ஃபர்தர் ஹைபோதீசிஸ் செட் பண்றது ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் உங்க ரிசர்ச்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டைரக்ஷனை கொடுக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக், பிராடான ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்றது, வேஜான அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்றது, அதர் ஸ்டடீஸ்ல இருந்து டைரக்டா ரிசர்ச் ப்ராப்ளமை காப்பி பண்றது. ரிமெம்பர், உங்க ப்ராப்ளம் should be specific, researchable and meaningful. ரிசர்ச் ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸும் செட் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஆனா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க செலக்ட் பண்ண டாபிக்ல என்னென்ன ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ உள்ள வருது. இதை ஒரு டிடெக்டிவ் ஒர்க் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க ஃபியூச்சரை உருவாக்க பாஸ்ட விசாரிக்கிறீங்க. ஒரு நல்ல டிடெக்டிவ் எப்படி சரியான க்ளூஸை கண்டுபிடிப்பாங்களோ அதே மாதிரி நீங்க கரெக்டான ப்ரீவியஸ் ஸ்டடிஸை கண்டுபிடிக்கணும். இங்க பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் பேப்பர்ஸோட மலையில புதைஞ்சு அதை வச்சு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி வாங்க இதை ஈஸியாக்கிடலாம். லெட் மீ ஷோ ஹவு டு ஃபைண்ட், ஆர்கனைஸ் அண்ட் லிட்ரேச்சரை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட், அத்தன்டிக்கான ரிசர்ச் பேப்பரை எங்க கண்டுபிடிக்கிறது? ஜென்ரலா நீங்க யூஸ் பண்ற சர்ச் இன்ஜினை எல்லாம் மறந்துடுங்க. ஒன்லி அகாடமிக் டேட்டாபேஸை மட்டும் பயன்படுத்துங்க. மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் பேப்பரை ஃபைண்ட் பண்ண கூகுள் ஸ்காலர், ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தலாம். பயாலஜி அண்ட் மெடிசன் ரிலேட்டடான ஸ்டடிஸ்க்கு பப்மெட் யூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரிலேட்டடான பேப்பர்ஸ்க்கு IEEE யூஸ் பண்ணலாம். இது இல்லாம கான்சென்சஸ், சைஸ்பேஸ், எலிசிட், ஸ்கிமேட்டிக் ஸ்காலர், கனெக்டட் பேப்பர்ஸ் அண்ட் ரிசர்ச் ரேபிட் மாதிரியான AI இன்டகிரேட்டட் டூல்ஸையும் யூஸ் பண்ணலாம். இது கூட பூலியன் ஆபரேஷன்ஸ் ஆன அண்ட் ஆர் நாட்டை யூஸ் பண்ணி உங்க ரிசர்ச்சை எக்ஸ்பேண்ட் ஆர் ஷார்டன் பண்ணிக்க முடியும். ஜென்ரலா அடுத்து என்ன நடக்கும்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் PDFs டவுன்லோட் செஞ்சு ரிசர்ச்னு ஒரு ஃபோல்டர்ல போட்டுருவீங்க. லாஸ்ட்ல வெறும் குழப்பம் தான் மிஞ்சும். ஆல்டர்னேட்டிவ்லி மெண்டலி, சொட்டிரோ அண்ட் எண்ட் நோட்ஸ் மாதிரியான ரெஃபரன்ஸ் மேனேஜர்ஸை யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டா மெயின்டைன் பண்ணவும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸை ஹைலைட் ஆர் நோட்ல ஆட் பண்ணவும், ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை எந்த ஒரு ஸ்டைல்லையும் ஒரே கிளிக்ல மாத்தவும் ஹெல்ப் பண்ணும். மல்டிபிள் டிவைஸ்லையும் சிங்க் செஞ்சு வச்சுக்கிட்டு எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலி எல்லாருமே இந்த ஒரு மிஸ்டேக்கை தான் அதிகமா பண்ணுவாங்க. அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு தெரியாமலே ப்ரீவியஸ் ஸ்டடீஸை தொகுத்து எழுதுறதுக்கு, அதாவது சிந்தசைஸ் பண்றதுக்கு பதிலா சம்மரைஸ் பண்ணி எழுதிருவாங்க. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டடீஸ். இதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் கிடையாது. நீங்க ஃபேக்ட்ஸை அகைன் ரிப்போர்ட் பண்றதுக்கு பதில் ஒரு ஸ்டோரியை கிரியேட் செய்து நாலேஜ் கேப்பை அடையாளப்படுத்தணும். ஸோ லிட்ரேச்சர் ஸ்டடி ஆயிரக்கணக்கில் பேப்பர்ஸை படிக்கிறது இல்லை. அது ஒரு கரெக்டான பேப்பரை கண்டுபிடிச்சு கிளவரா ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆய்வுகள்ல இருக்க கேப்ஸை காட்ட, பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்றது. நெக்ஸ்ட், நாம கருத்து திருட்டு, பிளாஜரிசமை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ண விரும்பும் ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்காலருக்கும் இது முக்கியம். ஓகே, we have scheduled, collected and organized the literature. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க கவனமா எழுதலனா பிளாஜரிசம்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. You should understand one thing. பிளாஜரிசம் ஒரு சாதாரண மிஸ்டேக் இல்ல. அது ஒரு அகாடமிக் கிரைமாக கருதப்படுது. If you got plagiarized, universities உங்க ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம். ஜேர்னல்ஸ் உங்களை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். இன் worst கேஸ் ஒரு ரிசர்ச்சரா உங்க மேல இருக்க நம்பகத்தன்மையை குறைக்கும். ஆனா பயப்படாதீங்க, இதை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பிளாஜரிசமை அவாய்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க இன்ஃபர்மேஷன்ஸை எங்க இருந்து எடுத்தீங்களோ அந்த சோர்ஸை மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அந்த ஆத்தருக்கும் கிரெடிட்ஸ் கிடைக்கும், நீங்களும் சேஃபா இருப்பீங்க. நெக்ஸ்ட், நீங்க எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு சிமிலரான சினானிம்ஸை மாத்துறது மட்டும் போதாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி பேராஃப்ரேஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா எழுதினாலும் சில நேரங்கள்ல சிமிலாரிட்டிஸ் வரலாம். சோ சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எழுதியிருக்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ண டர்னிட்டின், ஐதென்டிகேட், ட்ரில்பிட், ஒர்க்குண்ட் மாதிரியான சிமிலாரிட்டி செக்கிங் டூல்ஸை யூஸ் பண்ணலாம். சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் 10 to 20% குறைவா இருக்கிறத மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுல முக்கியமா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய 3 விஷயம்: லார்ஜ் பேராகிராஃப்ஸை காப்பி பண்றது. நீங்க சைட் பண்ணாலும் அது பிளாஜரிசம் கணக்குல தான் வரும். உங்களோட பழைய ஸ்டடீஸை சைட்டேஷன் இல்லாம பயன்படுத்துறது. நீங்க படிக்காத சைட்டேஷன்ஸை ஒருபோதும் கொடுக்காதீங்க. நீங்க ஒரு லாங் ஜேர்னிக்கு போக வேண்டிய இடத்தை சூஸ் பண்ற மாதிரி உங்க ரிசர்ச் டாபிக்கை சூஸ் பண்றதும் முக்கியமான ஒன்று. நீங்க தவறான இடத்தை தேர்ந்தெடுத்தா இட் சீம்ஸ் ஸ்டக், எக்ஸாஸ்டட், இன் கேஸ் பாதிலேயே ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிடலாம்னு கூட தோணும். வருத்தமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவங்களோட டாபிக்கை சூஸ் பண்ணும்போது இதே மாதிரியான மிஸ்டேக்கை தான் பண்றாங்க. வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்றது? ஒரு ரிசர்ச் ஸ்காலரோட வேலை ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் பத்தியும் படிக்கிறது இல்ல, சால்வ் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பசில் பீஸ்க்குள்ள ஜூம் பண்ணி பார்க்கிறது தான். சோ வேஜான டைட்டில சூஸ் பண்றத தவிர்த்திடலாம். சேம் இதுக்கு ஆப்போசிட்டா சிலர் ரொம்ப நேரோவா டைட்டில சூஸ் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கலாம், சயின்ஸ் சொசைட்டிக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணாமலே போயிடும். நாவல்டி ஆர் ஸ்கோப் இல்லைன்னு ஜேர்னல்ஸ் ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சரியான டைட்டில் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நேரோவாகவும் அதே சமயம் பெரிய ரிசர்ச் டிஸ்கஷன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான டைட்டிலா இருக்கணும். இன்னொரு கிளாசிக் மிஸ்டேக், ஃபால் இன் லவ் வித் த டாபிக். பட் அதுக்கு தேவையான டேட்டா, எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பர்டீஸ் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களையே கேட்டுக்குங்க, இந்த ரிசர்ச்சை டெட்லைன்குள்ள முடிக்க தேவையான ரிசோர்ஸ் அண்ட் கைடன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா உங்க ஐடியாவை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அனதர் மிஸ்டேக், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் டாபிக்கா என்ன இருக்கோ அதுல இருந்து டாபிக்கை எடுப்பாங்க. உங்க டாபிக் உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க பேக்ரவுண்ட் அண்ட் ரிசோர்ஸோட அலைன் ஆகிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரிலவெண்ட் அண்ட் சூட்டபிளா இருக்க டாபிக்ஸை எடுங்க. ட்ரெண்ட்ஸ் கம் அண்ட் கோ, பட் உங்க ரிசர்ச் பல வருஷம் உங்களோட இருக்கும். இன்னொரு பெரிய
பெரிய மிஸ்டேக் ஆல்ரெடி 100 தடவை செய்யப்பட்ட ஒரு டாபிக்கை சூஸ் பண்றது. புதுசா ஏதாவது செய்யுங்க, ப்ரீவியஸா என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, அதை ஃபில் பண்ற மாதிரி டாபிக்கை சூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் எபிசோட் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் மிஸ் எபிசோட் 2. அதுல நாம எப்படி தீசிஸை ப்ராப்பரா எழுதுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். Until then, keep research smarter, not harder.